ஆமா சொன்ன புண்ணியம் கிடைக்கும். சொன்னாலே எனக்கு கவலை இல்லை, சொல்லாட்டி என்ன கவலை இல்லைப்பா. நீ சொல்றதுதான் சரி. அப்புறம் நீ மாமா மட்டும் பாரு, பிடிச்சிருக்கா சொல்லு போதும். ஆனால் ஒரே நிபந்தனை. ஒரு இல்லை, அடிக்கடி மாமா பஜனை பண்ணணும். பஜனை பண்ண காரியம் பண்ணுவோம் இல்லையோ, அது போதும். அதான் காரியம் பார்க்குது. ஓ, பஜனை பண்ணுவா, காரியம் பண்ணுவா. சரி பரவாயில்ல, அப்படியே 1 மணிக்கு ஒரு தாட்டி பஜனை பண்ணுவா. அதான் 1 மணி நேரம், ஒரு பஜனை 1 மணி நேரம். ஆனா ஒவ்வொரு 1 மணி நேரம் பஜனை பண்ணுவா. 1 மணிக்கு ஒரு தாட்டி பண்ணுவா. 2 மணிக்கு திருப்பி 1 மணி நேரம் பண்ணுவா. திருப்பி 3 மணிக்கு தான் பஜனை பண்ணுவா. திருப்பி 4 வரைக்கும் 1 மணி நேரம் பஜனை பண்ணுவா. திருப்பி 4 மணிக்கு தான் பஜனை பண்ணுவா. திருப்பி 1 மணி நேரம் பஜனை பண்ணுவா. திருப்பி 5 மணிக்கு தான் பஜனை பண்ணுவா. ஆனா எல்லா காரியமும் பண்ணிடுவா. அது போதும். காரியம் பண்ணா போதும். அது போதும். மாமாக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளை தான் லாய்க்கு போடுவான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். குழந்தை அவரிடம் போயிட்டான். சசங் சாதாரண குழந்தைகளே அடுத்த வாரத்துக்கு போனா சிரமம், பழகிறதுக்கு நாளாகும். அவளுடைய வழக்கங்கள் எல்லாம் தெரியாது. பஜனை பண்ற அந்த குழந்தைகள் புதுசா ஒரு ஆத்துல போய் மாட்டிட்டு அவ பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைக்கு அடிபயத்திலேருந்து ஆசை இருக்கு. முஞ்சூர்த்தி வராளே அச்சதம் போடணும்னு விட மாட்டேன். இருந்து நடந்திருக்கு. சக்குபாய் திதிராமம் போகணும்பா. ராத்திரி 10 மணிக்கு மேல எங்க ஆத்துல யாரும் பஸ்னியை போற வழக்கம் கிடையாதுப்பா. அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும். இந்த குழந்தைய கொடுத்துட்டா போய் பாத்திரம் தேடி தண்ணி கொண்டு வாங்குறார். சக்குபாய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாவா? போய் தண்ணி சமையல் பண்ணு, வசிக்கிறதுப்பா. இந்த தீர்த்தம் கொண்டு வர குடத்துல கிடைக்க போறான். தீர்த்தத்தை பார்க்கறான், குடத்துல தண்ணியை ரொப்பறான். தீர்த்தத்தை பார்க்கறான். தீர்த்த விட்டல கேத்த விட்டல தீர்த்த விட்டல கேத்த விட்டல தீர்த்த விட்டல கேத்த விட்டல தாமதமாயிடுச்சு. ஆத்துக்காரங்க பொறுக்கல. ஆத்துக்கு வரா, வந்து பாத்திரத்தை வைக்கிறான். ஆமா, உங்க அம்மா உனக்கு இதான் கத்து கொடுத்தாடான்னு கேட்டார். அம்மாவா? மாதா விட்டல பிதா விட்டலா உங்க அப்பா நீ எல்லா வேலையும் செய்வான்னு சொன்னாரு. அப்பாவா? எனக்கு அப்பா பிதா விட்டல. அம்மா, உங்க உறவுக்காரா இப்படின்னா பைத்தியமா இருப்பாளா? எனக்கு உறவுக்காரா? பந்து விட்டலா விட்டலா எங்க ஆத்துல அன்னைக்கே சொன்னான், நல்ல கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுன்னா. விட்டலா, நான் விட்டல கோத்திரம், நான் இதான் பண்ணிட்டு இருப்பேன். உங்காத்து நல்ல புத்தி சொல்ற குருநாதர் யாருமே கிடையாதா? குரு இருக்காரு, ஆச்சாரியன் இருக்காரு. குரு விட்டலா, குருதேவா விட்டலா. வேற என்னதான் பண்ணுவேன்? நிரந்தர விட்ட படுக்கிறான். குழந்தை அழறான். இந்த மாதிரி இடத்துல வாக்கப்பட்டுட்டோமே, மாமியார் காரியம் எப்படி படுத்துறாளே. உங்க ஆத்துல மாப்பிள்ளைக்கு நல்ல கோத்திரம் இருக்கான்னு பார்த்தா, ஆனா விட்டல கோத்திரம் இருக்கான்னு பார்த்தாடா. விட்டலா என்ன சோதனை விட்டலா.
தப்பு பண்ணேனா விட்டுடலாம். பிச்சை கேட்கறதுக்கு இப்படிதான் வரணுமா? பிச்சைக்கும் பிட்சைக்கும் உமக்கு வித்தியாசம் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? ஏன்? நான் வந்தது பிச்சைக்கு இல்லை, நாம சௌரியமா தான் இருக்கும். போற வழியில உங்க ஆத்துல யாரோ ஸ்திரீ அழற சத்தம் கேட்டது. எப்படி? ஸ்திரீ அழற சத்தம் கேட்டது. அது எப்படி ஒன்று கேட்கும்? சுவாமி காதலுக்கு கேட்கறது. குழந்தை சமதான குழந்தை அதெல்லாம் அதெல்லாம் மாட்டேன். எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோன்றது. ஆத்துல ஸ்திரீ அழறது ஆத்துக்கு நல்லது இல்லப்பா. அம்மா சக்குபாய், வாசல்ல ஒரு சாது வந்திருக்கார். அவர் ஏதோ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் பார்க்குற. நல்ல புத்தி சொல்லி என்ன நல்லவழிப்படுத்துவார். வாமா குழந்தை. சுவாமி, நான் கொஞ்சம் மந்திர ஜபம்லாம் பண்ணணும். எனக்கு வேப்பலை எடுத்துட்டு வாங்க. குழந்தை சக்குபாய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தர்மம் என்ன அப்படின்னா பதிக்கு செய்யவே செஞ்சுட்டு அப்புறம் பகவானை நினைச்சாதான் அந்த பாண்டுரங்கனுக்கே பிடிக்கும். அதனால அவருக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாண்டுரங்கனை தியானம் பண்ணு. பாண்டுரங்க கடாட்சஸ்திரஸ்து. ஏற்பட்ட தர்மத்தை உபதேசம் பண்றார். ஸ்ரீ தர்மம், குடும்ப தர்மத்தை பகவான் அப்படியே வான்னு சொல்லிட்டு நீ கலந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. உன்னுடைய தர்மத்தை பண்ணிட்டு என்கிட்டவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. வாங்க. அது இனிமே இவளுக்கு பிரயோஜனப்படாது, உமக்கு தேவை இருக்கும். வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு ஆத்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. அனுசரணையா எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நாமகீர்த்தனம் பண்றா. போய் யார் தீர்த்தத்துக்கு வந்துடுறேன். பசிக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்தங்கரைக்கு போறா. தீர்த்தத்தை பார்க்கறா. பண்டரீச்ச வாசே சந்தமாகினா பண்டரீச்ச வாசே சந்தமாகினா ஆனிக்க கரசன விட்டோமா ஆனிக்க வாசம் பண்ணி சந்திரபாகால ஸ்நானம் பண்ணாம தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்து இருக்கீங்க. உன்னுடைய நன்மா கேட்க முடியல. முக்கியம் சதானா Dhamma